Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. தமிழருடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பானது. அந்த சிறப்புகளில் ஒரு விஷயம்தான் இந்த போர்க்கலையான வர்மக்கலை பயிற்சி. இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா 100க்கு 80% மக்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்விக்கல் பிரச்சனை இருக்கும். வர்மக்கலையில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஒரு சொடக்க போட்டு ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் செஞ்ச எல்லா விஷயமுமே இந்த வர்மத்தில் அடங்கும். வர்மம்ங்கிறதே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்பை தயார்படுத்தினா மட்டும்தான் நம்ம தற்காப்பு கலைக்கே போக முடியும். உடம்பை தயார்படுத்தாம வெறும் பஞ்சஸ் பண்றேன், கிக்ஸ் பண்றேன், அதெல்லாம் எதுக்குமே உபயோகப்படாது. இந்தியன் ஒன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு சில முதிரைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முழுக்க அது உண்மைதான். அது அந்த மாதிரியே நடக்கும். அடிக்கிறதுக்குன்றதை விட அடிபட்டு விழுந்தவனை எழுப்புறது தான் வர்மக்கலை. அடிக்கிறது யார் வேணும் அடிக்கலாமே. முதலா இதை பயன்படுத்தினது போர்க்கலைகள்ல பயன்படுத்தினாங்க. அப்புறம் நாட்கள் ஆக 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 வைத்திய முறைகள்ல இது தலைமை வைத்தியமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மதர் ஆஃப் ஆல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது எந்த பர்டிகுலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்? மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லி கலரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் 100% தவறு. யோகா மற்றும் தமிழ் பாரம்பரிய போர்க்கலை ஆசிரியர் தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது வர்மக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது, வர்மக்கலை வந்துட்டு நமக்கு இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது தான் நமக்கு எல்லாத்துக்குமே அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. ஆமாம். வர்மக்கலை அப்படின்னா என்ன, ஒரு பேசிக்கான ஒரு ஜிஸ்ட் கொடுங்க. தமிழருடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பானது. அந்த சிறப்புகளில் ஒரு விஷயம்தான் இந்த போர்க்கலையான வர்மக்கலை பயிற்சி. ஏன் இதை சொல்லும்போதே போர்க்கலையான வர்மக்கலை பயிற்சி சொன்னால் முதலாக இதை பயன்படுத்தினது போர்க்கலைகளில் பயன்படுத்தினாங்க. அப்புறம் நாட்கள் ஆக 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 வைத்திய முறைகளில் இது தலைமை வைத்தியமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய பாரம்பரியத்தோட சிறப்புகளில் இது ஒரு முக்கியமான இடம். அது இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பேன், தமிழுடைய வாழ்வியல்னு சொல்லியிருப்பேன். இந்த வாழ்வியல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை தனித்துவமாக போய் கற்றுக்கணும், இது ஒரு எங்கேயோ யாருக்கும் தெரியாத ஒன்றுன்னு கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கி நம்ம இதை என்ன பண்ணுறோம், ரொம்ப பெருசாக மாற்றிட்டோம். அதில் ஒரு சில நுணுக்கங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் வெளியே யாருக்கும் தெரியாது. மற்றபடி என்னென்னா, இப்போ ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா எளிமையான முறையில் தட்டி இலக்கி சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம தாத்தா பாட்டெலாம் செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி வந்த விஷயந்தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்குலாம் தெரியாமல் போய் இது ரொம்ப ஏதோ பெரிய விஷயமா இன்றைக்கி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதில் நுணுக்கங்கள்னு பார்க்க போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது உள்ள. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேங்க சார். இப்போ இந்த பாட்டிகள்லாம் சில நேரங்களில் நரம்பு கொஞ்சம் அப்படி இழுத்து விடுவாங்க, ஒழுங்காக இருக்காது. அதுவுமே இந்த ஒரு முறையில் வருமா? இல்லை, வர்மம் அப்படிங்கிறதே அப்படி தாங்க. இப்போ சேரோபெட்டிக்கு அது சேரோபெட்டிக்குன்னு ஒரு வைத்தியம் ஒன்று வந்திருக்கு. இப்போ வெளிநாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக வருது. நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொடக்கு போடுறது மட்டும்தான். இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா 100க்கு 80% மக்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்விக்கல் பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் வைத்தியத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுத்து இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் போவாங்க. வர்மக்கலையில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஒரு சொடக்க போட்டு ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. ஒரு சில எண்ணெய் முறைகளை பயன்படுத்தி அதை மசாஜ் எல்லாம் கொடுத்து ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எளிமையான விஷயம். இந்த எளிமையானதை நம்ம தான் என்ன பண்ணிக்கிட்டோம், ரொம்ப கஷ்டமாக மாற்றிக்கிட்டோம். இன்றைக்கி இருக்க சூழலில் நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவான முறை என்ன பண்ணுறதில்ல, கவனித்து அனுபவிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் நமக்கு வருது. ஸோ நம்ம பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் செஞ்ச எல்லா விஷயமுமே இந்த வர்மத்தில் அடங்கும். வர்மம்ங்கிறதே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வர்மக்கலையில் எத்தனை வகையான வர்மக்கலைகள் இருக்குது? எந்த மாதிரி? படுவருமம், தொடுவருமம், தட்டு வருமம், தடவு வருமம், நக்கு வருமம், நோக்கு வருமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிப்புக்கு பயன்படும். இதை சார்ந்து படிக்கிறாங்களே. இப்போ நாங்கள் எம்எஸ்சி படித்தோம். இல்லை, எம்எஸ்சி படிக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிப்போம். பட் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் இதை வச்சுலாம் செய்ய மாட்டாங்க. அவங்களாம் அவங்களுக்குன்னு பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்த முறை. அவங்கள்ட்ட போய் இந்த வர்ம புள்ளி, இன்றைக்கி படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். வர்மான்னு போட்டால் இந்த புள்ளி அழுத்துங்க, இந்த புள்ளி இங்கே இதுவாக இருக்கும், இந்த புள்ளி இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு திறத்த கால வர்மம் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், இதனால் எந்த பயனும் கிடையாது. அதை முறையை எப்படி செய்யணும், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்தோ இல்லை நம்மளோட வயசானவங்க, நம்ம மக்கள் இன்னமும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறாங்க, பெரியவங்களுக்கு செய்கிறாங்க. இப்போ ஒரு கை கால் அடிபட்டுச்சுன்னா கட்டு போடுறோம், எப்படி வலிச்சு விடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்து அவங்கள்ட்ட கற்றுக்கணும்.
அதை கற்றுக்கிறது அந்த பெரியவங்களை நம்ம மதித்து கற்றுக்கிட்டா மட்டும் தான் கற்றுக்க முடியும், இல்லைனா கற்றுக்க முடியாது. இப்போது வர்மம் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்துட்டு நோக்கு வர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 7ஆம் அறிவில் தான் நம்ம அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அது நிஜமுங்களா? பார்த்தே வந்துட்டு ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உண்மைதாங்க. நோக்கு வருமம், அதுக்கப்புறம் சுண்டு வருமம் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே உண்மைதான். இங்கிருந்து இல்லை, எங்கேயோ ஒரு திசையில் இருக்கணுமே இங்கேருந்து வேலை செய்ய முடியும். அதாவது வர்ம கலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை இன்றைக்கி வைத்தியம் பார்த்தாச்சுன்னா அந்த மனிதர் திரும்ப இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் இருக்கிற இடத்துலையே குருநாதர் இங்கே இருக்குந்தே அவர் என்ன செய்வாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்காங்கிறது யாராவது ஒரு சில பேர்கிட்ட இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கான்னு சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் நம்மளாக அதை சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த வர்மம் அப்படிங்கிறதே ஒழுக்கத்தை சார்ந்தது. வர்மம்ங்கிறது ஒரு தெய்வீக கலை. இந்த தெய்வீகம் அப்படின்னாவே நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலும் தெய்வீகம். தெய்வங்கிறது கடவுளை ஒரு சிலையை வச்சு வணங்குறது கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கானோ அந்த அளவுக்கு தான் இந்த இயற்கையோடும் இந்த தெய்வீகத்தோடும் ஒன்றிணைந்திருக்க முடியும். அதை சார்ந்த ஒரு சில விஷயம் தான் இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் எல்லாமே. இந்த ஒழுக்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு தலை சிறந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே இது எல்லாமே வாய்ப்பதற்கு கட்டாயம் வழி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நான் படிக்கிறேன், நான் சயின்ஸாக பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயற்கையையும் இந்த ஒழுக்க முறைகளையும் சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நம்ம சரியாக நடக்கிறோம், நம்முடைய பாரம்பரியத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறோன்னா கட்டாயமாக அது நடக்கும். இப்போது நிறைய லைக் தற்காப்பு கலைகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் வர்ம கலையை பொறுத்த வரைக்கும் உடம்பு இப்போ சில தற்காப்பு கலைகளுக்கு உடம்பு ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கணும், ரொம்ப லைக் இப்போ பாக்ஸிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டமைப்புகள் இருக்குது. பட் வர்ம கலைக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடம்பு அதுக்கும் ரொம்ப அவசியமாக லைக் பில்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் என்னென்னா தற்காப்பு கலைகள் அப்படின்னாவே நம்மக்கிட்ட பலவிதமான கலைகள் இருக்குங்க. இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 70-80 கலைகளுக்கு மேலேயே வந்துடும். குறிப்பாக அப்படிலாம் சொல்லி பார்த்தா பலவிதமான கலைகள் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கராத்தே, கும்ஃபு, ஜூடோ, ஜுஜுஸ்து, ஜுக்காண்டோ, சிலம்பம், அடிமுறை, குத்து வரிசை, பிடி வரிசை, தட்டு வரிசைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயத்துக்கும் தற்காப்பு கலை அப்படின்னா நீங்கள் தடுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கற்றுக்கிறது கிடையாது. முதல்ல நம்ம உடலை தயார்படுத்தணும். நம்ம உடம்பை தயார்படுத்தினா மட்டும்தான் நம்ம தற்காப்பு கலைக்கே போக முடியும். உடம்பை தயார்படுத்தாமல் வெறும் பஞ்சஸ் பண்ணுறேன், கிக்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் எதுக்குமே உபயோகப்படாது. இன்றைக்கி செய்யக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் செய்யுங்க, ஆனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, நம்ம உடம்பை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது தான் மற்றது எல்லாமே. உடம்பை தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அங்கே போகவே முடியும். நீங்கள் உடலை நல்ல முறையில் தயார்படுத்தினா வலுவாக்கிக்கணும். வலுவானா மட்டும்தான் நீங்கள் இந்த பயிற்சியே பண்ண முடியும். ஒன்றில் ஒரு 10 தடவை உட்காந்து எந்திரிக்கிறதுக்கே நோக்கம் இல்லாதவங்க எப்படி ஒரு வைத்தியத்தை பார்க்க முடியும், எப்படி நம்ம அடிக்க முடியும்? கரெக்டு தானே? அதனால் உடல் பலம்ங்கிறது கம்பல்சரி அவசியமான ஒன்று. இன்றைக்கி இருக்க சூழலில் உடல் பலத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எப்படி சாப்பிட்லான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர உடல் பலம் எப்படி வரும், இந்த உடல் பலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த தற்காப்பு கலைகள் கற்றுக்கிறோம்னா இந்த உடல் பலம்ங்கிறது அவசியமான ஒன்று. இப்போ ராஜேந்திரன் சார் லைக் மதுரையில் உங்களுக்கு லைக் கண்டிப்பாக பரிச்சயமாக கட்டாயமாக அவரோட பழகின விஷயங்கள், அவருக்கு சொன்ன அவர் கூட பழகணும் கற்றுக்கிட்டோம்லாம் நான் சொல்ல முடியாது. அவரை தெரியும், அவர் நான் பார்த்துருக்கேன், அதாவது அங்கேருந்து இங்கே பார்த்துருக்கேன். மற்றபடி அவரை பற்றி நல்லாவே தெரியும், எங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியாது. இந்தியன் 1ல் அவர் தான் கமல் சார் ட்ரைனிங் கொடுத்தாரு. இந்தியன் 1ல் இந்த பந்தயம் படத்தில் இந்த வர்மக்கலையை வெளியே கொண்டாந்து சொல்லி கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்னா அவர் தான். அது எல்லாருக்குமே தெரியாது, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வர்மக்கலையில் ஒரு பெரிய ஆசான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவரும் அவர் தான். அவரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் யாருக்கும் இது தெரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு கற்றுக்கோங்கன்னு அவரே பேட்டியும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆசான், நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒரு மனிதர், பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ஏன் இந்த வார்த்தையை அப்படி கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன்னா, நான் 10 வயசில் பயிற்சி பண்ணுறேன், 20 வயசில் பயிற்சி பண்ணுறேங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. 50 வயசுலேயும் 70 வயசுலேயும் பயிற்சி பண்ணுறது தான் முக்கியம். நான் 40 வயசில் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 60 வயசில் நான் அதே ஆரோக்கியத்தோடு இருக்கேனா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த விதத்தில் பார்க்கும்போது அவரை நம்ம தூரத்துலேருந்து பார்த்த வரையும் ஆரோக்கியமான ஒரு மனிதர், நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒரு மனிதர். இப்போது இந்தியன் 1ல் இந்தியன் 1 படம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். அதில் சில முதிரைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன முதிரைகள் வர்ம கலையில் இருக்குது? இல்லை, வர்மக்கலை நிறைய முத்திரைகள் இருக்குங்க. இதை நம்ம அதை வெளியே சொல்லக்கூடாது. இந்த முத்திரை அடிக்கிறதுக்கு தான் முத்திரையா அப்படின்லாம், அடிக்கிறதுக்கு முத்திரைகளை வச்சும் அடிக்கலாம், வெறுங்கையால் வெறுமனையே கைகளை விரிச்சும் அடிக்கலாம், குத்து முறைகள் அடிக்கலாம், பிடிமுறைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பிடி வரிசை, அடிவரிசை, குத்து வரிசை, முத்திரை வரிசைன்னு பலவிதமான வரிசைகள் இருக்குது. அதில் ஒரு விதம், அதில் ரொம்பவே நுணுக்கமான விதத்தை தான் அதில் ஆசான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த நீங்கள் கையை வச்சு இப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் அட்வான்ஸ்னே சொல்லலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிநுணுக்கமான ஒரு சில விஷயங்கள். அதெல்லாம் ஒரு புள்ளியை நம்ம மையப்படுத்தி அடிக்கிறோம்னா அது அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு தாக்குதல் ஏற்பட்டதுன்னு. அது முழுக்க முழுக்க அது உண்மைதான். அது அந்த மாதிரியே நடக்கும். அந்த மாதிரிலாம் செஞ்சு, ஆனால் அந்த அளவுக்கு நுணுக்கம் வாழ்ந்த சக்தி வாழ்ந்த மனிதர் இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்வி தான். ஓகே, எதனால அது அந்த மாதிரி சொல்கிறீங்க? எதனால் அப்படி சொல்கிறேன்னாங்க, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் நிறைய கேள்விப்பட்ட வரையும் வர்மக்கலை ஆசான் வர்மக்கலை ஆசான்றாங்க. நான் வர்மக்கலை ஆசான்ட்ட திரும்ப ஒரே கேள்வி திரும்ப கேட்குறது, ஒரு 100 தண்டால் போட முடியுமா? அது யாரையும் குறைவாக சொல்லலை. உடல் அளவால் நீங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கீங்கிறது ரொம்ப அவசியங்க. இப்போ ஒரு வர்மக்கலைனா என்னது? உங்களுடைய கையே இரும்பு மாதிரி இருக்கணும். குத்துனா கை உள்ளே போயிடணும். அந்த குத்துற அளவுக்கு நமக்கு பலம் இருக்குமா? நம்ம கைகளை பலப்படுத்தணுமா? இந்த பலப்படுத்தாமலே நம்ம நான் ஒரு ஆசான், நான் ஒரு வர்மக்கலையில் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறது தேவையில்லாத வேலை. வர்மக்கலைங்கிறது முதல்ல நம்ம தயார்படுத்திக்கணும். நம்மளை நாமே தயார்படுத்தி உடலாலையும் மனதாலையும் தயார்படுத்தினா மட்டும்தான் அந்த வர்மக்கலை நமக்கு சித்தியாகும். இல்லைனா ஒருபோதும் சித்தியாகாது. சும்மா புத்தகத்தில் படித்தோ மற்ற விஷயங்களை யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க 1000 சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம அதை எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறோம், எந்த அளவுக்கு பலமாக ஒரு அனுபவபூர்வமாக எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கிறது ரொம்ப அவசியம். பலம் இருந்தவங்க மட்டும்தான் வர்மக்கலையை பயன்படுத்த முடியும். பலம் இல்லாத மனிதர்கள் சொல்லிக்க தான் முடியும், பயன்படுத்த முடியாது. தனுஷ் சாரோட அந்த ஒரு படத்தில் வந்துட்டு அடிமுறை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமாம். ஸோ அடிமுறைக்கும் இந்த வர்மக்கலைகளுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை, அதாவது இதான் முதல்ல போர்க்கலைன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி நீங்கள் சிலம்பத்தை எடுத்திங்கன்னா அதுலேயும் இந்த வர்ம அடிகள் இருக்குது. குத்து வரிசை எடுத்திங்கன்னா அதுலேயும் இருக்குது. அடிமுறை எடுத்திங்கன்னா அடிமுறைக்குனே தனியாக ஒரு சில ஃபேமிலியெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இதான் அடிமுறையை காலங்காலமாக பயிற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அந்த அளவுக்கு அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அடிமுறையை இந்த மாதிரி தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறாங்க, இந்த ஃபேமிலிலாம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பல காலமாக தொடர்ச்சியான முறையில் பயிற்சி பண்ணக்கூடிய எத்தனையோ மக்கள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே வர்மம் கலந்து தான் இருக்கும். இப்போது டக்குன்னு இல்லைங்க, இது அதாவது அடிக்கிறதுக்குன்றதை விட அடிப்பட்டு விழுந்தவனை எழுப்புறது தான் வர்மக்கலை. அடிக்கிறது யார் வேணும் அடிக்கலாமே. யாராவது ஒரு சாதாரண மனிதன் கூட டக்குன்னு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கி ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு கல்லை தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அடிபட்டு கீழே விழுறாம பாருங்க, அந்த மனிதனை எழுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது வர்மக்கலை பயன்படுத்தி கை கால் விளங்காமல் போய் விழுந்து அதுக்கப்புறம் கூட எழுப்பி விட்டு, அதாவது வர்மக்கலையை பயன்படுத்தி கை கால் விளங்காமல் செய்கிற அளவுக்கு ஆசான்கள் மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. ஓகே, 100க்கு 100% செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க முறையாக அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தொழிலுக்கும் இதுதான் தர்மம்னு சொல்லக்கூடிய மாதிரி அதெல்லாம் அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்புக்காக அதை கற்றுக்குறோம். ஆனால் பாதுகாப்பு கற்றுக்கிறது நம்மளை பாதுகாக்கிறத விட மக்கள் யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு கஷ்டப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க, ஒரு அடிபட்டு கீழே, ஒரு ஆக்சிடென்ட், நம்ம இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, டக்குன்னு கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்கள எப்படி எழுப்புறது? அங்கே தான் வர்மக்கலை பயன்படும். திடீர்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க, ஒரு 10 பேர் 50 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு ஃபிக்ஸ் வருது ஒரு யாராவது ஒருத்தவங்களுக்கு, என்ன பண்ணுவீங்க? ஃபிக்ஸ் வந்தால் எல்லாரும் சாவி எடுத்து கொடுப்பாங்க, இல்லை கை காலை பிடிப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு சில வர்ம புள்ளிகள் இருக்குது, அந்த புள்ளிகள் நீங்கள் அழுத்தினா என்ன ஆகிடும், உடனே சரியாக போயிடும் அந்த ஃபிக்ஸ் எல்லாம். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள் நம்ம பயன்படுத்துறதுக்கு வர்மக்கலையை நம்ம கட்டாயம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் சாத்தியப்படாது. இது நானே குறிப்பாக சொல்லணுன்னே நினைக்கிறேன். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த புள்ளியில் தாக்கலாம், இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இது 100% தேவையில்லை. இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்கள முதல்ல நம்ம சொல்லியே கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் தற்காப்பு கலைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஏங்க நான் தேவையே இல்லைங்கன்றேங்க. நம்ம எதுக்கு நம்ம அடிக்கிறத பற்றி யோசிக்கணும்? நம்ம எதுக்கு அடிக்கிறத பற்றி யோசிக்கணும்? பிரச்சனையை பற்றி எதுக்கு யோசிக்கணும்? ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக பிரச்சனை, சண்டை, இதுதான் கிடக்கு. இந்த நேரத்தில் கத்தி வச்சு எப்படி குத்துறது, கத்தி வச்சு குத்துனா எப்படி தடுக்கிறது, இதெல்லாம் அவசியமானதா? இதெல்லாம் அவசியமே இல்லாததில்ல. கத்தி வச்சு குத்துனா எப்படி தடுக்கிறது, இப்போ ஒருத்தர் இப்படி வெட்ட வந்தால் எப்படி தடுக்கிறது, எதுக்கு வெட்ட வர போகிறான், நம்ம ஏன் வெட்ட வர சூழலுக்கு நம்ம ஏன் போகணும்? முதல்ல ஒரு வர்மக்கலை பயிற்சியாளர்னா ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருமா? இந்த சாதாரண கேள்வி, என்னுடைய கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? இல்லை, சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வராதுங்க. நானும் தாங்க இந்த ஊரில் இருக்கிறேன், பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கேன், கிராமத்துலேயும் இருந்திருக்கேன், இங்கே டவுனில் இப்போ சிட்டிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தவிர்க்க முடியாத சூழ்நிலை? நம்ம ஒதுங்கி போகணும். முதல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிற மனிதருக்கு எனக்கு பொறுத்தவரை பிரச்சனை வராது. நம்ம அந்த மாதிரியான பிரச்சனைக்கு போகவே மாட்டோம். அப்படி வந்தாலும் அந்த சூழலை எப்படி காத்துக்கணுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதை எப்படி ஒதுங்கி வரணுங்கிற விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர, அங்கே போய் சண்டை போடுறோம், சரி ஒரு கத்தி எடுத்து ஒருத்தவங்க தாக்க வராங்க, நீங்கள் கத்தி எடுத்து தாக்கிட்டீங்க, அவங்கள தடுத்துட்டீங்க, தடுத்துக்கப்புறம் அப்படி சும்மா விட்டு வந்து அவங்க நம்மளை விட்டுருவாங்களா? நான் திரும்ப ஒரு கத்தி எடுத்து ஒருத்தவங்க தாக்க வந்தவங்க நம்மளை தடுத்தாச்சு,
தடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளை சீண்ட வருவாங்களா வரமாட்டாங்களா? அதனால் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. இது என்ன சொல்லிக் கொடுக்கலான்னா, ஒரு வைத்தியம் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க, உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயிற்சிகள் இப்போ நானும் தான் சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறேன். நானும் போர்க்கலை பயிற்சின்னு சொல்லிக் கொடுக்குறேன். நான் போர்க்கலை இந்த நேரில் குத்து, இந்த குத்தை நேராக குத்துனா இந்த மார்பு உடஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மக்களுக்கு எது தேவை? ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அதற்கு ஏற்றாறு போல் நம்ம பயிற்சிகளை கொடுத்து, இந்த சிலம்பத்தை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க. முதற்கலையும் மூத்தக்கலையும் இதர போர்க்கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலையாய் சிலம்பக்கலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, வர்மத்துக்கும் முன்னாடியே சிலம்பம் வந்துடுது. ஆமாங்க. மனிதன் உணவு எப்படி சாப்பிட்றான், அந்த உணவு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி உணர்வை வந்து யாருக்கும் இப்படி தான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இந்த உணவையும் உணர்வையும் யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுபோல தான் மனுஷன் உருவான காலத்திலேயே இந்த சிலம்பமும் என்ன பண்ணுச்சு, அவன் கூடயே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு குச்சி கிடக்கு, ஒரு கம்பு கிடக்கு, ஒரு பிரச்சனை டக்குன்னு எடுக்க மாட்டீங்க, எடுத்து இது பண்ண மாட்டீங்க, இன்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, இதெல்லாம் உணர்வு ரீதியாக மனிதனுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்மக்கலையெல்லாம் மனிதன் தன்னுடைய அறிவில் மேம்பட்டு வரும்பொழுது என்ன செஞ்சால் என்ன பண்ணலாம், எப்படி இதை செயல்படுத்த முடியும்னு அப்போ யோசித்து, அது இயற்கையிலேருந்து நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம், இந்த கடவுள் கொடுத்த ஒரு கொடைன்னு நமக்கு சொல்லலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய சித்தர்களால் முனிவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வர்மக்கலை. இப்போ நீங்கள் வர்மக்கலை அப்படின்னு சொல்லும் போது நிறையா இப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சு, அவங்க காப்பாற்றணும்னு சொல்லுவீங்க. ஆமாம். அந்த மாதிரி எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்தால் காப்பாற்ற முடியும் வர்மக்கலை? இல்லைங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி செய்ய முடியுங்க. நம்முடைய தமிழர் வாழ்வியல் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் எல்லா விதமான சூழலுக்கும் பொருந்தும். எந்த விதமான சூழலில் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த தமிழர் வாழ்வியலை சரியான முறையில் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துலேருந்துமே மீண்டு வர முடியும். அப்போ தமிழர் வாழ்வியலில் முக்கியமான ஒன்றுனது இந்த வைத்திய முறைகள், இந்த வர்மக்கலை முறைகள் எல்லாமே. அப்படின்னு இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சரி செய்ய முடியும். அதை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோம், எந்த அளவுக்கு உறுதியாக செய்கிறோம், எந்த அளவுக்கு தொடர்ச்சியான முறையில் செய்கிறோங்கிறது மட்டும்தான் உண்மை. இப்போது குறிப்பாக சொல்லணும்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன்லங்க, ஒரு ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஒரு வலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் உடனடியாக என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம சரி செய்ய முடியும். திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சை பிடிச்சி உட்காந்துடுறாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பலவிதமான ஸ்ட்ரெஸ் அழுத்தம் காரணமாக நெஞ்சை பிடிச்சி உட்காராங்க. அதெல்லாம் டக்குன்னு உடனடியாக என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கவங்கள இப்போ ஒரு ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காடுறவங்களால எத்தனை பேரால் பிடிச்சி அழுத்தி காப்பாற்ற முடியும்? மெடிக்கலில் சொல்கிறாங்களா, ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது அது அவங்கவுங்களும் அது யோசிக்கணும். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஈஸியாக இருக்குமா? ஆமாம், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம பயிற்சி பெறணும். பயிற்சி அடைஞ்சு நம்மளே செஞ்சு பார்த்துருக்கணும். அது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னாவே யதார்த்தமாக நடக்கக்கூடியது தான் எல்லாமே. எதுவுமே ஃபிக்ஸடாக எதுவுமே போடாது. இப்போ பைக்கில் போய்கிட்டே இருப்பீங்க, டப்புன்னு எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும், கீழே விழுந்து போயிடுவாங்க, மயக்கம் வந்துடும், யாரும் பக்கத்தில் போக மாட்டோம். அப்போ எப்படி அந்த மனிதனை எழுப்புறது? அந்த முதல் உதவிங்கிறது ரொம்ப அவசியம். அந்த முதல் உதவிக்கு எல்லாத்துக்குமே இந்த வர்மக்கலை ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வர்மக்கலையை தெளிவான முறையில் கற்றுக்கிட்டாங்கன்னா டக்குன்னு எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் அதை பாதுகாத்து நம்ம என்ன பண்ண முடியும், மீண்டு வர முடியும். ஸோ இப்போது வர்மக்கலைகளில் வந்துட்டு நிறைய விதமான வர்மக்கலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு எது ஜாஸ்தி பயன்பாட்டில் இருக்குது? இல்லை, பயன்பாட்டில் இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்க சூழலில் இது வளர்ச்சி அடையுதா இல்லை அழிவை நோக்கி செல்கிறதா அப்படின்னா விளம்பரத்தை நோக்கி செல்கிறதுன்னு தான் சொல்லுவேன். இப்போது மதர் ஆஃப் ஆல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது எந்த பர்டிகுலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்? மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லி களரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் 100% தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இதை வந்து ஒரு குரூப்பாகவே இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை ரொம்ப பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ நம்ம கலைகள் தான், என்னுடைய தமிழ் கலைகள் தான் சிறந்தது, இல்லை இந்த கலைகள் தான் சிறந்தது நான் சொல்ல விரும்பலை. அவர்களுக்கு அவரவர் கலைகள் மூத்த கலைகள். என்னுடைய தாய் எனக்கு சிறந்தவள், என்னுடைய தாய் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் என் தாய் தான் எல்லாத்துக்கும் தாய் நான் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லவே கூடாது. இந்த மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி களரியை எல்லாருமே இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் தட்டினாவே மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் களரி அப்படின்னு வரும். வாய்ப்பே கிடையாது. அந்த மொழி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கலை எப்படி அப்படி வந்திருக்கும்? அதில் இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட வகையான பாடத்திட்டம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் வர்மம்னா அங்கே தான். நான் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் கலரினாவே அது என்னன்னு புரிஞ்சுருக்கும். வர்மம்னா அங்கே தான், இல்லை ஒரு ஆயுர்வேதம்னா அங்கே தான், இல்லை ஒரு வைத்தியம்னா அங்கே தான். ஏன் இங்கே ஒன்றும் இல்லையா? இங்கே இருக்குது. நம்ம அதை பாதுகாக்கலை, நம்ம செயல்படுத்தலை. நம்ம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம யாரும் செயல்பாடுகளில் இறங்கி நல்ல முறையில் நல்லா செயல்படுத்தியிருந்தோம்னா கட்டாயமாக நம்ம அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம செயல்படுத்தாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் முன்னாடின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
இப்போ எல்லா கலைகள்லையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப கவனித்து நம்ம முழுமையான செயல்பாடுகளில் ஈடுபடணும். முழுமையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இந்த செயல்பாடுகள் என்ன பண்ணணும், நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்யணும். நான் செய்கிறேங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இது நான் இந்த செஞ்சேன், இத்தனை மனிதர்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம வெளியே காமிக்கணும். அந்த சூழலை வெளியே காமிச்சா தான் மற்றவங்களுக்கு புரியும். இப்போ நம்ம யோக வகுப்பு எடுக்கிறோன்னா, இந்த யோக வகுப்பில் இத்தனை பேர் பயிற்சி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மக்கள் பலனடைகிறாங்கிறது 4 பேருக்கு தெரிய என்ன ஆகும், தானாக முன்னேற்றம் அடையும். அது மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம இந்த வர்மக்கலையும் என்ன பண்ணோம், நமக்கானது மட்டும்தான், நம்மளுடைய கலையில் தான் மூத்த கலை அப்படின்னு நான் ரொம்ப அழுத்தி சொல்லுவேன். ஆனால் மற்றது எதுவும் குறைந்தது கிடையாது. எல்லாமே முக்கியமானது, எல்லாமே அவரவர்களுக்கு அவரவர் கலை மேன்மையானது தான். இதில் மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு நான் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நம் கலை மூத்த கலை, முதுமையான கலைங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, வர்மக்கலை பற்றியும் அடிமுறையை நிறைய சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு காட்ட முடியுமா? என்னுடைய வகுப்பில் ஒரு பாடமாக செய்யக்கூடியதை வேணால் நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு காமிக்கிறேன். வணக்க பாடத்தை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்னுடைய வகுப்பில் எங்களுடைய பயிற்சிக்கு ஏற்றாறு போல் நாங்கள் வடிவமைத்து செய்யக்கூடிய பாடத்திட்டத்தை உங்களுக்கு வேணால் ஒரு சின்ன வணக்க பாடம் செஞ்சு காமிக்கிறோம். நேரில் நிலை, இறை வணக்கம், ஆசான் வணக்கம், சபை வணக்கம், தட்டி இறங்கி போர்நிலை, பூமி தொட்டு வணங்கு, ஒற்றை கால்நிலை, குதிக்கு திசை மாறி பூமி தொட்டு வணங்கு, ஒற்றை கால்நிலை ஏற்றம், குதிக்கு திசை மாறி பூமி தொட்டு வணங்கு. இப்போ இங்கே பூமி தொட்டு வணங்கணும், இங்கேயும் பூமி தொட்டு வணங்கணும். முன்னோர் வணக்கம், ஆசிரியர் வணக்கம். அழுத்தம் இருதுறைகத்தில் அமர்ந்து இறங்கி தயார்நிலை. 1 2 4 5 6 7 8 தொட்டு வணங்கி. சார், இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் வந்தது போது காப்பாற்றுனீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி காட்டுங்க. தாராளமாக சொல்லலாம், மற்றவங்களும் உபயோகமாக இருக்கும். உங்கள் கால் நீட்டுங்க. இப்போ ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு அப்படி கால் அடிக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த காலை பிடிச்சி இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த கால் நடுப்பகுதி இருக்குல்ல, எல்லாருமே பென் இருக்கும் கையில், எல்லாருமே பேனா வச்சுருப்போம், இல்லை சாவி வச்சுருப்போம். நீங்கள் என்ன பண்ணால் இந்த நடுப்பகுதியில் 1 2 3 இந்த 3 இடத்துலையும் அழுத்தினா போதும். இப்போ அடுத்தவங்க வலிச்சுதா? ஆமாம், சரிங்களா? இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட முதல்ல பலம் இருந்தால் தான் பலம் இருக்கிற அழுத்த முடியும். ஏன் பெண்ணுன்னு சொன்னோன்னா, எல்லாருமே அந்தளவுக்கு பலமாக விரலை வச்சுருக்க முடியாது. உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு 1 2 3 அப்படி ஒரு இங்கே இடத்துல அழுத்தி விட்டால் போதும், உடனடியாக நின்றுடும். என் அனுபவத்துக்கு நான் செஞ்சு பார்த்தேன், நிறைய இடத்துல இது எனக்கு பயன்பட்டது. நீங்களும் தாராளமாக என்ன பண்ணுங்கள், இதை செய்யுங்க. சரி, அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்தால் பிடிச்சி கை காலை பிடிச்சி இழுக்கிறதோ போகிறதோ கும்பல் சேர்ந்து நிற்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நம்ம முதல்ல அவங்களுக்கு காத்தோட்டத்தை கொடுக்கணும். அடுத்து இந்த இதை செஞ்சிங்கன்னா உடனே உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இந்த பேக் பெயின் இந்த மாதிரி இஷ்யூஸ், பேக் பெயினுக்கு என்ன செய்யலாம்னா, இன்றைக்கி அதிகப்படியாக பேக் பெயின் வரதுக்கு காரணமே நம்ம எல்லாம் தொடர்ச்சியாக உட்காந்து வேலை செய்கிறோம், இல்லைனா நின்றுக்கிட்டு வேலை செய்யும்போது ஒத்த காலில் நிற்கிறது, இப்படி நிற்கிறது, இதுதான் காரணமே. இதுக்கு சசாங்காசனம்னு சொல்லி ஒரு ஆசனம் இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? சசாங்காசனம் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்து இப்படி என்ன பண்ணுறோம், இப்படி படுக்கிறது தான் சசாங்காசனம். இந்த சசாங்காசனம் நீங்கள் என்ன பண்ணலாம், படுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்படி படுத்தாவே உங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இப்படி படுக்க வச்சுட்டு வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த லோவர் பேக் பெயின்னா அழகாக பொறுமையாக எண்ணெயை வச்சு மேல் நோக்கி வலிச்சு விடணும். ஏன் கீழ் நோக்கி வலிச்சு விட சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே உட்காந்து கம்ப்ரெஷன் ஆகிருக்கும், நீங்கள் பிடிச்சி கீழே எடுக்கக்கூடாது. மேல் நோக்கி பொறுமையாக நிதானமாக அழகாக வலிச்சு விட்டிங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இந்த சசாங்காசனம் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரெஷர் தான் கொடுக்கணும், இல்லை வேறு யாராவது லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம்? வேணாம், மற்றவங்க யாரும் ப்ரெஷர் கொடுக்க வேணாம். இப்படி ஒரு சில பேர் உட்கார முடியலன்னா கவலைப்பட வேணாம், ஏதாவது பில்லோ வச்சுங்க, பெட்டில் உட்காருங்க, இல்லைனா இப்படி கூட உட்காந்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாரும் உட்காரலாம். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இந்த காலை வேணால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டால் ரொம்பவே வசதியாக இருக்கும். அப்படி அழகாக அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்பவே ரிலீஃப். சசாங்காசனம் ஒன்று தான் பேக் பெயினுக்கே மெயின். இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த சசாங்காசனம் தொடர்ச்சியாக செஞ்சாவே உங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி? மூட்டு வலிக்கு வர்மக்கலையில் கொடுக்குற வைத்தியமும் இருக்குது. அதை இல்லாமல் நானும் ஒரு எக்ஸ்ட்ராவும் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, வர்மக்கலை நீங்கள் என்ன பண்ணலன்னா, வர்மக்கலை சார்ந்தவனா வைத்தியமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கால் இப்படி வச்சுட்டு, இந்த கை இருக்குல்ல, நான் செஞ்சே காமிச்சோம், இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி பொறுமையாக என்ன செய்யணும், இந்த மூட்டை சுற்றி முதல்ல நல்லா எண்ணெயை போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வழித்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கையை இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு 1 2 நல்லா இந்த மாதிரி அழுத்தி இந்த மாதிரிலாம் மசாஜ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மசாஜை ஃபஸ்ட்டு இப்படி, அப்புறம் இப்படி. இதில் வந்து நுணுக்கம் இருக்குது.
இந்த இடத்துல தான் வைக்கணும்னு ஒரு இது இருக்குது. நான் அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறது. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அழகாக இப்படி சைடில் 1 2 3 இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த கால் முட்டியை மடக்கி வச்சு ரெண்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், ஒரு 24 முறை அழுத்தி இப்படி தேய்க்கணும். திரும்ப ஒரு 24 முறை இந்த பக்கம் ஒரு அழுத்தி. நீங்கள் 24 முறை உங்கள் கை வலிக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் 12 முறை இப்படி அழுத்தி தேய்ச்சிட்டு திரும்ப 12 முறை. நான் தேய்க்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தேய்க்கிறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு கட்டாயமாக 100% முட்டி வலி சரியாக போகும். நான் சொல்லும் போது வந்து நல்லா அழுத்தி கொடுக்கணும். இந்த அழுத்துறதை ரொம்ப கொடுக்க வேணாம், சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக கொடுங்க. ஆனால் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது இது ஒன்று போதும். இது ஒன்றை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சாவே கட்டாயம் உங்கள் முட்டி வலி சரியாகும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உறுப்புகளை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதை நீங்கள் கவனித்து இதுக்கு ஒரு ஆயில் மசாஜ் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஒருபோதும் முட்டி வலி வராது. அதனால் இந்த மூட்டுன்னு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டரில் பிரச்சனை இருக்குது, எல்போவில் பிரச்சனை இருக்குது, ரிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குன்னா எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், எண்ணெயை போட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா அழுத்தி மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க, தானாக சரியாக போயிடும், ஹீல் ஆகிடும். தன்னைத்தானே இந்த உடல் சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதுக்கே இருக்குது. அதனால் நீங்கள் அதே செஞ்சுக்கும். ஓகே. இப்போ சைனஸ் அந்த மாதிரி விஷயங்கள், சைனஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் கை வரல அது இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 6 முறை இப்படி ஒரு சுழற்சி, ஒரு 6 முறை இப்படி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு 6, இந்த இடத்துல ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அது இப்படி ஒரு சுழற்சி, அது அழுத்தினாவில் ஒரு சுழற்சி, அழுத்தினாவில் ஒரு சுழற்சி. இதை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்தீங்கன்னா தானாக கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். தலைவலிக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? தலைவலிக்கெலாம் ஒரு நல்ல மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கையை இங்கே வச்சு இந்த இடத்துல வச்சு இந்த பொட்டு வைக்கிற இடம் பாரு திளர்த்த வரும், அதில் அழகாக போயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 6 முறை சுழற்சி, ஒரு 6 சுழற்சி கொடுத்து அப்படியே இந்த புருவத்தில் ஒரு அழுத்தி இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு 6 சுழற்சி, இங்கே ஒரு 6 சுழற்சி, இங்கே ஒரு 6, அப்படியே இங்கே இந்த இடத்துல அப்படி வந்து ஒரு மசாஜ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக தலைவலி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இப்போ வர்மத்தை வந்துட்டு நம்ம ஒரு அட்டாக்கிங்கான ஒரு விஷயமா தான் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ நீங்கள் சொன்னும் போது வந்துட்டு அது வந்துட்டு மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்தியன் 2 படம் பார்க்கும்போது இதெல்லாமே அவங்க மைண்டுக்கு வரும் நான் எதிர்பார்க்குறேன். 2 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது 2 நீங்களும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருங்க. 2 விஷயம் என்னென்னா, கற்றுக்கொள்ளக்கூடியவங்களை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், கற்றுக் கொடுக்கவங்களுக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கற்றுக் கொடுக்குறவங்க என்ன செய்யணும், ஆசிரியர்கள் நான் தான் வாத்தியாருன்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் விட்டுட்டு எல்லாருக்கும் இது போய் சேரணும், எல்லாரும் நல்லபடியாக கற்றுக்கணுங்கிற எண்ணத்தோட நோக்கத்தோடு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்களால தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம நான் பிழைக்கிறேன் என்றால் அது காரணம் நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்க தான். அவங்க ஒரு 10 பேர் 100 பேர் சேர்ந்து பணம் கொடுத்தா நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இது ஒன்று. 2வது, இந்த கற்றுக்க போகிறாங்க தெரியுமா, ஆசிரியர்னா ஆசிரியருக்கு முழுமையான ஒரு மரியாதையை கொடுக்கணும். ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே போகிறோம்னா ஆசிரியரை பார்த்தா கண்டுக்கவே மாட்டாங்க, பார்த்தவொடனே குனிஞ்சிக்கிட்டு போவாங்க. குழந்தைங்களுக்கே அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்களும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. முதல்ல மரியாதை. ஒரு ஆசிரியர்னா நாங்கள் இங்கே யாருக்கிட்டையும் பணம் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. அந்த ஆசிரியருக்கான மரியாதையை தெளிவாக கொடுக்கணும். அவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுத்தீங்கன்னா அவருக்கே மனசு என்ன பண்ணும், ஒரு நிழல் வந்துடும். அந்த நிரடல் என்ன பண்ணும், நான் நல்லா சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கும். ஒன்று. இன்னொன்று, பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எனக்கு இதை கற்றுக் கொடு, அதை கற்றுக் கொடுது, போனவொடனே ஆசிரியர்கிட்ட வள கொலன்னு பேசக்கூடாது, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு. போனோமா பொறுமையாக நிதானமாக என்ன சொல்கிறாங்களோ காதில் வாங்கி, ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கண்ணு தெரியாத என்ன பண்ணுவான், ஒரு வைரக்கல்லை எடுத்து ஒரு கல்லை எடுத்து கொடுத்து தான் வைரக்கல்னா நம்புவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நான் பிளைண்டாக நம்ப சொல்லலை. அதாவது நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் நல்ல ஆசானம் உங்களுக்கும் கிடைப்பாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கே சொல்லுவாங்க, நான் முதல்ல எனக்கு ஒரு சில கலைகள் கற்றுக்கும் போது நான் வாத்தியார் எனக்கு நல்லதாக கிடைக்கலன்னு. அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்ன அறிவுரை என்னென்னா, நீ எப்போ கற்றுக்கிறதுக்கு தயாராகிறியோ அன்றைக்கி உனக்கு நல்ல வாத்தியார் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் கற்றுக்கிறதுக்கு எப்போ, அது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டேன். புல்லாங்குழல் நான் கொஞ்சம் வாசிப்பேன், ஒரு 10 வருட காலமாக நானும் வாசிக்கிட்டு இருக்கேன். இந்த கற்றுக்கும் போது புல்லாங்குழலை கற்றுக்கும் போது என்ன பண்ணேன்னா, ஒரு 2 வாத்தியார்கிட்ட போய் நான் சரியாக கிடைக்கல, எனக்கு சரியாக வாசிக்கல, எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கணும் நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பண்ண தவறு என்னென்னா, சொல்லிக் கொடுக்கலன்றதை விட அவங்க சொல்லிக் கொடுத்தா நான் சரியாகவே பயிற்சி பண்ணல. பயிற்சி பண்ணாமே நான் சொல்லிக்கிட்டேன். நான் என்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்ததை முழுமையாக பயிற்சி பண்ணணும், எனக்கு அன்னைக்கு அதை விட ஒரு நல்ல ஆசான் நல்ல ஆசிரியர் எனக்கு கிடைச்சாங்க. இன்றைக்கி எல்லா ஆசிரியருமே அவங்க எல்லாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருமே எனக்கு பெருசாக தெரியுறாங்க. ஆஹா, உண்மையே நல்லதான் சொல்லி நம்ம தான் பயன்படுத்தணும். நம்ம கற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டால் நம்ம கற்றுக் கொடுக்க ஆள் தானாக நம்மளை தேடி வருவாங்க. அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.